வெல்கம் பேக் டு tutti-frutti குக்கிங். இன்றைக்கி உளுந்தஞ்சோறும் எள்ளு துவையலும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுதாங்க நம்ம உளுந்தஞ்சோறும் எள்ளு துவையலும் தேங்காய் பாலில் செஞ்சுருக்கோம். செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட அப்பளம் வச்சு நான் அன்றைக்கி சாப்பிட்ருக்கேன். இது கூட அவியல் நிறைய வச்சு சாப்பிடுவாங்க. நான் அன்றைக்கி சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தியாக இருக்கும். இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருள்கள், நான் ஒரு 300 கிராம் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு 3/4 கப்பு, 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கப்பு உளுந்தை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். லேசாக வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை வாஷ் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே 3/4 கப்பு அரிசி, அதை 300 கிராம் அரிசியை கழுவி வச்சுருக்கேன். அதோடு இதை சேர்த்து வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் சேர்த்து அது லேசாக பொரிஞ்சதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியும் உளுந்தையும் இப்போ இந்த தாளிப்போடு சேர்த்துடணும். இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ இது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்துக்குங்க. அந்த அரிசியும் உளுந்தும் சேர்த்து 1 கப்பு வரா மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போது இதே பாத்திரத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கணும். நான் ஒரு பாதி தேங்காவை தண்ணி ஊற்றி அரைச்சி பிழிஞ்சு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நமக்கு அது ஒரு 1/4 கப்பு வரும். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தா நமக்கு 2 கப்பு வந்துடும். அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சுக்கு பவுட்ரு, அதையும் அதில் சேர்த்துப்போம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது கொதி வர்றது வரையும் இப்படி ஓப்பன்லேயே வச்சுருப்போம். ஒன்ஸ் அது பாயிலாக ஆரம்பித்ததும் நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சாதம் செம்மையாக இருக்கும். தேங்காய் பாலோட வாசனையில் உளுந்தம்பருப்பு சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சூப்பராக வந்திருந்தது. நான் இதில் பூண்டு போட மறந்துட்டேன். அதனால் சாதம் ரெடியானதுக்கப்புறம் பூண்டை கொஞ்சம் நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அன்றைக்கி ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சா, அதனால் நிறைய சொதப்பல்ஸ் நடந்துச்சு. அதில் இந்த பூண்டை மிஸ் பண்ணிட்டேன். உரித்து வச்சுருந்தேன், இதில் எடுத்து போட மிஸ் பண்ணிட்டேன். அதனால் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 10 பூண்டு பல் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து இந்த சாதத்துக்கு மேலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதை தாளிக்கும் போதே அந்த பூண்டையும் அதில் சேர்த்துடணும். இதை இப்போ தான் பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை இப்போ இந்த சாதத்தோடு நம்ம சேர்த்துடலாம். இந்த சாதத்துக்கு இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளோட உளுத்தம்பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ எள்ளு துவையல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அந்த எள்ளு துவையலையும் நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் அது வீடியோ இதுவாகலை. அதையும் பின்னாடி நான் சொல்கிறேன். நம்ம சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எள்ளு துவையலுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் வேணும், அதை வறுத்து எடுத்துப்போம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போதும். 1 கப்பு எள்ளு வேணும். அது க்ளீன் பண்ணி நல்ல எள்ளாக இருக்கணும். ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 4 பூண்டு பல், கொஞ்சம் கறி லீவ்ஸ், அவ்வளோதான். இப்போ காஞ்ச மிளகாய் வறுத்தாச்சு. எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், பூண்டு, புளி, உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துப்போம். இதில் இப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் தான். காஞ்ச மிளகாய், தேங்காய், பூண்டு, புளி, உப்பு, எள்ளு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு
கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்புக்கிட்ட தண்ணி வேணும், ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப ஹெல்த்தியான துவையல். இளைச்சவனுக்கு தான் எள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம இந்த உளுந்த பருப்பு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ணும். அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதோ நம்ம ரைஸ் செமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்படி தான் சாப்பிடுவாங்க. நிறைய உளுந்த பருப்பு சாதம் போட்டு அதுக்கு மேலே துவையல் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுதான் காம்பினேஷன். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம், அப்பளம் கொஞ்சம் வச்சுப்போம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.